இருக்கிறவராக இருக்கிற ஒரு இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 2 சிறகுகள், காத்திருப்பும் புது பலனும். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகுக்கும் காத்திருப்புக்கும் என்ன சம்பந்தம்? கழுகை பற்றின பல காரியங்களை நாம் அறிந்திருக்கலாம். இந்த கழுகு தனது சிறகுகளை அடித்து மட்டுமே உயராது. அது பல நேரங்களில் உயர்ந்த இடத்தில் அமைதியாக காத்திருந்து சரியான நேரத்தில் மேல் நோக்கி வீசும் காற்று அடித்ததும் அதை பயன்படுத்தி மேலே எழும்பும். அதுபோன்றுதான் நாம் உயர்ந்த கர்த்தராகிய அவரிடத்தில் காத்திருக்கும் போது, அவருடைய நேரத்தையும் வல்லமையும் சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையும் உயருகின்றது. கழுகு அவசரப்படாமல் அதிகமாக சிறகுகளை அடித்து பறக்காமல் அந்த காற்றின் உதவியால் மேலே மிதந்து உயர்கிறது. இதனால் அது சோர்வடையாமல் நீண்ட நேரம் பறக்க முடியும். அதற்கான சரியான தருணத்தை கவனித்து காத்திருக்கும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவனை நோக்கி சோர்ந்து போகாமல் காத்திருக்கும் போது நம்முடைய பலத்தால் செய்ய முடியாததை அவருடைய பராக்கிரமத்தால் செய்ய முடியும். நாம் அநேக நாட்களாய் காத்திருக்கிறோம், ஆனால் பலனும் குறைந்து விட்டது. அதனால் எந்த பலனும் இல்லை. புயலை கண்டு மற்ற பறவைகள் மறைந்து கொள்வது போல நாமும் மறைந்து கொண்டிருக்கலாம். சில பறவைகள் பாதுகாப்பான இடத்திற்கு பறந்து செல்லும், ஆனால் கழுகு மாத்திரம்தான் புயல் காற்றையே பயன்படுத்தி உயர எழும்பி செல்கின்றது. முதலாவதாக, வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைவார்கள். புதிய ஆவிக்குரிய பலமும் வெளிப்பாடும் உற்சாகமும் கிடைக்கும். இரண்டாவதாக, வாழ்க்கையில் சோர்வடைவதில்லை. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். போராட்டங்களில் உடலளவிலும் மனதளவிலும் தளர மாட்டார்கள். உயர்வை பெற்றுக்கொள்வார்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் தந்த 2 சிறகுகளாகிய புது பலனுக்காகவும் உயர்வுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.